அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாம் கூறும் மன்னரை வாழ்க்கை தொடர் காணொளியில் இது 3வது பாகம், தீய வாழ்வை பற்றிய முன்னறிவிப்புகள். மரணிக்கும் தருவாயில் ஒரு மனிதன் மரணிக்கும் தருவாயில், அதாவது சக்ராத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சக்ராத் ஹால்னு, அந்த நேரத்தில் இருக்கும்போது நல்லவருக்கு சொர்க்கம் உண்டு என்றும் கெட்டவருக்கு வேதனை உண்டு என்றும் முன்னறிவிப்பு செய்யப்படும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. இந்த இறுதி நேரத்தில் தான் தன்னுடைய மன்னரை வாழ்வு எப்படி அமையும் என்பதை இறக்க விரும்புவோர் அறிந்து கொள்வார்கள் என்றும் அது நமக்கு அறிவுறுத்துகிறது. அநீதி இழைத்தோர் மரணத்தின் வேதனைகளில் இருக்கும்போது நீர் பார்ப்பீரானால் வானவர்கள் அவர்களை நோக்கி தமது கைகளை விரிப்பார்கள். உங்கள் உயிர்களை நீங்களே வெளியேற்றுங்கள். அல்லாஹுவின் பெயரால் உண்மை அல்லாதவற்றை நீங்கள் கூறியதாலும் அவனது வசனங்களை நீங்கள் நிராகரித்ததாலும் இன்று இழிவு தரும் வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறீர்கள் என்று வானவர்கள் கூறுகிறார்கள். இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6வது அத்தியாயம் 93வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறார். யார் அல்லாஹுவை சந்திப்பதை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹுவும் வெறுக்கிறான் என்றும் சொல்கிறார்கள். அப்போது நான், அல்லாஹ்வின் தூதரே, மரணத்தை வெறுப்பதையா நீங்கள் சொல்கிறீர்கள்? அப்படின்னா மனிதர்களாகிய நாங்கள் அனைவருமே மரணத்தை வெறுக்கத்தானே செய்வோம் என்று கேட்கிறேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவை சந்திப்பது என்பதற்கு பொருள் அதுவல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. என்னன்னா, இறை நம்பிக்கையாளருக்கு மரண வேளையில் இறைவன் கருணை புரியவிருப்பதாகவும் அவரை பற்றி அல்லாஹ் திருப்தி அடைந்திருப்பதாகவும் அவருக்கு சொர்க்கத்தை வழங்க இருப்பதாகவும் நற்செய்தி கூறப்படும். அப்போது அவர் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவார், அல்லாஹும் அவரை சந்திக்க விரும்புவார். இறை மறுப்பாளருக்கு மரண வேதனை நெருங்கும் போது அல்லாஹ் வழங்கவிருக்கும் வேதனை குறித்தும் அவர் மீது அல்லாஹ் கோபம் கொண்டிருப்பது குறித்தும் அறிவிக்கப்படும். அப்போது அவர் அல்லாஹுவை சந்திப்பதை வெறுப்பார், அல்லாஹ்வும் அவரை சந்திப்பதை வெறுப்பான் என்று விளக்கம் சொன்னார்கள். இதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 5208வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மேலும் தீயவர்களுக்கு மலக்குகளின் வரவேற்பு பற்றிய செய்திகளை பார்ப்போம். கெட்டவன் மரணித்தவுடன் அவனது உயிரை வானவர்கள் எடுத்து செல்லும் போது அவன் இழிவையும் அவமானத்தையும் அடையும் விதத்தில் வானவர்கள் அவனுக்கு மோசமான வரவேற்பு கொடுப்பார்கள். எப்படிப்பட்ட மோசமான வரவேற்பு? அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இறை மறுப்பாளன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையை நோக்கியவனாக இருக்கும்போது கருப்பு முகங்களை கொண்ட வானவர்கள் வானத்திலிருந்து அவனிடம் வருவார்கள். உயிரை கொண்டு செல்வதற்காக, அவனுடைய உயிரை கைப்பற்றி கொண்டு செல்வதற்காக அவனிடம் வருவார்கள். அவர்களுடன் துணிகள் இருக்கும்.
அவனது பார்வை எட்டும் தூரம் வரை வானவர்கள் அமர்ந்திருப்பார்கள். பின்பு உயிரை கைப்பற்றும் வானவர் வந்து அவனுடைய தலைக்கு அருகில் அமர்வார். கெட்ட ஆன்மாவே, அல்லாவின் கோபத்துடனும் அதிருப்தியுடனும் நீ வெளியேறு என்று கூறுவார். அப்போதுதான் அவன் உடலிலிருந்து உயிர் பிரித்து எடுக்கப்படும். ஈரமான கம்பளியில் உள்ள ரோமத்தை பிடுங்குபவரை போல் வானவர் உயிரை வாங்குவார். ஈரமான கம்பளியில் உள்ள ரோமத்தை பிடுங்கிறதுனா புரியுதா உங்களுக்கு? ஈரம் இல்லாத துணியாக இருந்தால் அப்படி தொட்டால் ஒடியாந்துடும். ஈரமாக இருக்குமோ அதில் நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அதை பிடுங்கிறது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பிடுங்குவாங்களாம். உயிரை வாங்கிய பிறகு கண் சிமிட்டும் நேரம் கூட தன் கையில் வைத்திருக்காமல் உடனே அந்த துணிகளில் உயிரை சேர்த்து விடுவார்கள். கொஞ்சம் கூட கையில் வச்சிருக்க மாட்டாங்களாம், உடனடியாக அதை சேர்த்து விடுவார்கள். பூமியில் இறந்து அழுகிப்போன உடலிலிருந்து வெளிவரும் துர்நாற்றத்தை போன்ற கெட்ட வாடை அதிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கும். இந்த கெட்ட உயிருடன் வானில் வானவர்கள் ஏறி செல்வார்கள். அந்த உயிருடன் வானவர் கூட்டத்தை அவர்கள் கடந்து செல்லும் போதெல்லாம் இந்த கெட்ட ஆன்மா யாருடையது என்று வானவர்கள் வெறுப்பாக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். உலகில் அவன் அழைக்கப்பட்டு கொண்டிருந்த கெட்ட பெயரை கூறி இன்னாருடைய மகன் இன்னார்தான் என்று அவர்களுக்கு பதில் கூறப்படும். இறுதியாக அவன் இறுதி வானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவனுக்காக கதவை திறக்குமாறு கேட்கப்படும். ஆனால் அவனுக்கு அந்த கதவு திறக்கப்படாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் பின்வரும் வசனத்தை ஓடி காட்டுகிறார்கள். என்ன வசனம் அது? நமது வசனங்களை பொய்யென கருதி அதை புறக்கணிப்போருக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட மாட்டாது. ஊசி துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சொர்க்கத்தில் நுழையவும் மாட்டார்கள். இவ்வாறே குற்றவாளிகளை தண்டிப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7வது வசனம் 7வது அத்தியாயம் 40வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். இந்த வசனத்தை தான் அவங்க ஓதி காட்டுறாங்க. கடைசியில் பூமியில் உள்ள இல்லீன் அவர் சிஜ்ஜின் அப்படின்னு 2 பதிவேடுகள் இருக்குது. அப்படி இருக்கா? அதில் கடைசியாக அவன் பூமியில் உள்ள சிஜ்ஜின் என்ற ஏட்டில் இவனது கணக்கை பதிவு செய்யுங்கள் என்று சங்கையும் மகத்துவமும் மிக்க அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்போது கூறுவான் என்று பராவு பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமதில் 17803வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. ஒரு இறைமறுப்பாளர் உயிர் பிரியும் போது அந்த உயிரிலிருந்து துர்வாடை கிளம்புவது பற்றியும் வானில் உள்ளவர்கள் அதை சபிப்பார்கள். வானுலக வாசிகள் ஒரு தீய ஆன்மா பூமியிலிருந்து வந்திருக்கிறது என்று கூறுகின்றனர். வானுலக வாசிகள்னால் வானவர்கள். அப்போது இதை இறுதி தவணை வரை, அதாவது இறுதி தவணை வரை, உலகம் அழியும் இல்லையா, அந்த இறுதி தவணை வரை கொண்டு செல்லுங்கள் என்று கூறப்படுகிறது. இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகையில் தம்மிடம் இருந்த மிருதுவான துணியை தமது மூக்கு வரை இப்படி கொண்டு சென்றார்கள். மிருதுவான துணியை மூக்கில் அடைக்கிற மாதிரி கொண்டு சென்றார்கள்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லீமில் 5119வது ஹதீஸாக இடம்பெற்றது. அடுத்ததாக பதில் கூறாதவனுக்கு தண்டனை பற்றிய செய்தி. அதாவது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முறையான பதிலை கூறாதவனுக்கு, கபரில் கேட்கப்படும்ல கேள்வி, அந்த கேள்விக்கு சரியான முறையான பதிலை கூறாதவனுக்கு சுத்தியலால் பலத்த அடி அவனுடைய பிடரியில் கொடுக்கப்படும். நெருப்பில் புரட்டப்படுவான். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கேள்வி கேட்ட பிறகும் பெரும்பாலான
சுத்தியல் சரியான பதில் கூறாத அவனுடைய 2 காதுகளுக்கு இடையே, அதாவது பிடரியில் ஒரு அடி கொடுக்கப்படும். அப்போது மனிதர்கள் ஜின்களை தவிர மற்ற அனைத்தும் செவி ஏற்கும் அளவுக்கு அவனுடைய அலறல் சத்தம் மிக கடுமையாக இருக்கும், அதிகமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நூல் புகாரில் 1338வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இவனுக்கு நெருப்பிலான ஆடையை அணிய கொடுங்கள், நெருப்பிலான விரிப்பை கொடுங்கள், நரகத்தின் வாசலை இவனை நோக்கி திருப்பி விடுங்கள் என்று வானிலிருந்து ஒருவர் கூறுவார். நரகத்தின் சூடும் ஜுவலையும் அவனிடத்தில் வந்து கொண்டிருக்கும். அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றோடொன்று கோர்த்து கொள்ளும் அளவிற்கு மன்னரை அவனை நெருக்கும். பிறகு கண் பார்வையற்ற வாய் பேசாத ஒருவர் அவனை வேதனை செய்வதற்காக நியமிக்கப்படுவார். எப்படிப்பட்டவர்? கண் பார்வை இருக்காது, வாயும் பேச முடியாது, அப்படிப்பட்டவரை அவனுக்கு நியமிக்கப்படுகிறார். அவருடன் இரும்பாலான சுத்தியல் இருக்கும். அதை கொண்டு மலையை அடித்தால் மலை கூட சுக்கு நூலாக மண்ணாகிவிடும். ஜின்களையும் மனிதர்களையும் தவிர கிழக்கிற்கும் மேற்குக்கும் மத்தியில் உள்ள அனைத்தும் செவியேற்கும் அளவுக்கு அந்த சுத்தியலால் அவனை ஒரு அடி அடிப்பார். அவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு அடிக்கப்படும். என்ன, அவன் மண்ணாகி விடுவான். அப்படி சுக்கு நூலாக நொறுங்கி மண்ணாகி விடுவான். அதுக்கப்புறம் அப்படி முடிஞ்சா இல்லை, மீண்டும் அவனுக்கு ஆன்மா வழங்க உயிர் கொடுக்கப்படும். இதை பராவுபின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அபுதாவுதில் 4127வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம அனைவரையும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கெட்ட வாடையோடு அசிங்கமான ஆடையோடும் கோரமான முகத்துடனும் ஒருவர் இறந்துவிட்ட கெட்ட மனிதரிடம் வருவார். இப்படிப்பட்ட நிலையில் இறந்து போன கெட்ட மனிதரிடம் வருவார். உனக்கு தீங்கு தரக்கூடியதை நற்செய்தியாக பெற்றுக்கொள் என்ன அவங்க முதல்ல சொல்கிறார். அது எப்படி நற்செய்தியாக இருக்க முடியும்? தீங்கு தரக்கூடியது நற்செய்தியாக இருக்குமா? என்ன, கெட்ட செய்தியாக தானே இருக்கும். அதை இப்படி சொல்கிறாங்க மாணவர்கள். தனக்கு அவன் ஒரு முகமே அதற்கு அவன் உன் முகமே மீண்டும் மீண்டும் தீய செய்தியை தருகிறதே, நீ யார் என்று கேட்பான். அவனுடைய முகத்தை பார்த்து இப்படி சொல்லுதே அப்படின்னு சொல்லி பயந்து போய் இப்படி கேட்குறான், நீ யார் அப்படின்னு. அதற்கு நான் தான் நீ செய்து வந்த தீமையான காரியங்கள் என்று பதில் கூறுவார். இந்த உலகத்தில் நாம் என்ன பாவங்கள் செய்தோமோ அது இப்படிப்பட்ட ஒரு உருவத்தில் வருது நம்மக்கிட்ட. அதற்கு நான் தான் நீ செய்து வந்த தீமையான காரியங்கள் என்று அது பதில் கூறுது. அதற்கு அவன் என் இறைவா மறுமை நாளை வரவழைத்து விடாதே என்று கூறுவான். அதாவது கியாமனால வரவழைச்சு விடாத, அப்படி பயந்து போய் அது ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுங்கிறது. அதனால் அவன் அப்படி கூறுவான் என்று பராவுபின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமதில் 17803வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கெட்டவனுடைய ரூஹு கைப்படுத்தப்பட்டு அவன் இந்த மாதிரியான நிலைகளுக்கு ஆளாகிறான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரை வாழ்க்கை பற்றிய அங்கே என்னென்னலாம் நடக்க இருக்குது, அது எப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே நடக்கும் என்பதையெல்லாம் விலாவாரியாக நிறைய ஹதீஸ்களில் அதை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. பல நபித்தோழர்களுடைய மரணத்திற்கு அந்த மரணத்தை அடக்கம் பண்ணுவதற்கு போகும்பொழுது அந்த அடக்கம் பண்ணுற வரலையும் அங்கே நடக்கக்கூடிய செயல்களை கண்காணித்து கொண்டு அங்கே மக்களுக்கு இந்த மாதிரியான செய்திகளை நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. பல நபித்தோழர்களுடைய மையத்தை அடக்கப்பட்டும்போது அங்கே இருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட செய்திகளையா நிறையா சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சில செய்திகளை தான் உங்களுக்கு முன்னால் ஒரு சப்ஜெக்ட்டுங்கிற அடிப்படையில்
என்ன ஒரு பானை சோறு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் சில செய்திகளை மட்டும்தான் இந்த காணொலியில் நாம் உங்களுக்கு முன் வச்சிருக்கிறோம். எனவே இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன, அதுக்கு நேரம் போதாது. எனவே இதை செவியிடக்கூடிய சகோதர சகோதரிகள் கண்ணுக்கு புலப்படாத, மரணித்து விட்ட யாரும் திரும்பி வந்து சொல்லாத பல செய்திகளை இந்த உலகத்தில் நம்ம பழகக்கூடிய நண்பர்கள், நம்ம சொந்த பந்தங்கள் நமக்கு சொல்லுவாங்க. அங்கே போனால் இப்படி நடந்துக்க, இங்கே இப்படி இருக்கும், இங்கே இப்படி இருக்கும். இந்த மாதிரி செய்திகளை நமக்கு ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். அது கொஞ்சம் நம்மளை சரி பண்ணுவதற்கு சரியாக இருக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது அவைகள் எல்லாம் எதிர்நோக்கக்கூடியவர்களாகவே நாம் போவோம். அதன் அடிப்படையில் பலவிதமான ஆபத்துகள், பிரச்சனைகள், தீங்குகள் ஏற்படாத அளவுக்கு நம்ம போகக்கூடிய அந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த கபூர் வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரலையும் அதை போய் பார்த்துட்டு திரும்பி வந்தவர்கள் யாரும் கிடையாது. அதனால் அதை பற்றிய செய்தியை யாராலும் சொல்லவும் முடியாது. எனவே இஸ்லாத்தை தவிர இந்த மாதிரியான செய்திகள் வேறு எந்த மதத்துக்காரர்களிடம் இருக்காது. சொர்க்கம் நரகம்பாங்க, நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது கிடைக்கும், இப்படிலாம் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா? இது பொதுவான செய்தி இல்லை, உண்மையான செய்தி. அல்லாஹுவின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கப்பட்ட வஹி செய்திகள். ஓகேயா? அந்த நிலைப்பாட்டோட இந்த செய்திகளை நாம் உறுதியாக நம்பி அதன்படி அந்த மாதிரியான, அதாவது நல்லவர்களுக்கு பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆத்மாவுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுங்கிறத 100% நாம் மனதார விளங்கி நம்ம அது போன்ற செயல்களை செயல்படணும். அதேமாதிரி கெட்டவர்களுக்கு எது மாதிரியான நிலைகள் இங்கே ஏற்பட்டிருக்கு என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறார்களோ, அதில் மிக கவனமாக அது போன்ற செயல்களில் நம்ம ஈடுபடாமல் என்ன முற்றிலுமாக நம்ம அதிலிருந்து விடுபடுத்தி என்ன முழுமையாக அதிலிருந்து விடுபட வேண்டும். மிக எச்சரிக்கையாக நம்ம வாழ்க்கையை என்ன நம்ம செயல்படணும். அப்போ காலையில் எந்திரிச்சிருந்து ராத்திரி தூங்க போகிற வரலையும் அன்றாட நமது வாழ்க்கையில் எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தவறு, ஹராம் செய்யாதீங்க, இவைகளெல்லாம் செய்தால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாவீங்க அப்படின்னு விலக்கி சொல்லியிருக்கிறார்களோ அவைகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ தானே அதில் நம்ம விலகி இருக்க முடியும். அதில் எத்தனை பேர் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அதை விளங்கி கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு நம்ம எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் என்பதை எல்லாம் உங்கள் மனசாட்சியை தொட்டு உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உங்கள் கவனத்துக்கு உங்கள் முன் வைக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்கே நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் கணவன், மனைவி, தாய், தந்தை, உற்றார், உறவினர், பிள்ளைகள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள், இப்படி யார் வேண்டாலும் என்ன அல்லாஹ் நாடினால் நம்மளை இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கலாம். உலகத்தில் ஒரு தீமை நமக்கு எதிராக நடக்குதுன்னா அதிலேருந்து நம்மளை விடுவிக்கலாம் இல்லையா? இங்கே நடக்கக்கூடிய துன்பங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம சொந்த பந்தங்கள் ஒரு சிலரால் முடியும், அல்லாஹ் நாடினால் அப்படி அதிலேருந்து பாதுகாப்பு பெற்றுவிடலாம். ஆனால் எப்போ நம்மளுக்கு மரணம் வந்துருச்சோ, அந்த மரணத்திலிருந்து நம்மளுடைய ரூஹு பிரியப்பட்டுருச்சோ, அது அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்பட்டுருச்சோ, அதுக்கு பிறகு சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது, யாரும் வரமாட்டாங்க. அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு கணவன் வந்து தடுக்க முடியாது மனைவிக்கு, மனைவி வந்து தடுக்க முடியாது கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வந்து தடுக்க முடியாது, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தடுக்க முடியாது, பெற்றோர்களை பிள்ளைகள் தடுக்க முடியாது, யாரையும் தடுக்க முடியாது. நம்ம மட்டும்தான், நம்ம செய்த செயல் மட்டும்தான் என்பதை தெள்ள தெளிவாக உறுதியாக உங்கள் மனநிலையில் நிறுத்தி கவனமாக செயல்படுங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு, மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு கொண்டு சேருங்கள். உங்களுடைய அன்பான உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க, கமெண்டில் ஆலோசனைகளை வழங்குங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.